சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாஜகவினுடைய எதிர்ப்பு முகமாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியில் நீடித்தால் அது பாஜகவுக்கு மத்தியில் ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஸோ அந்த நெருக்கடியை கொடுக்காமல் இருக்கணும்னா அவரை இங்க இருந்து பதவியில இருந்து இறக்கும். அதுதான் பாஜகவினுடைய அதற்கு பாஜகவால் தனித்து அதை செய்ய முடியும். அதிமுக அப்படிங்கிற கட்சி இருந்தால் மட்டும்தான் அவர்களால் செய்ய முடியும். த்ரெட்டா பாக்குறாங்களா? ஏடிஎம்கே மட்டும் இல்ல, அது த்ரெட்டா கூட பார்க்கலாம். பட் திமுக விமர்சிப்பதனாலே திமுக பயந்துருச்சுன்னு அர்த்தம். சட்டமன்ற வரைக்கும் விமர்சிக்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறது தானே அரசியல். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எப்பவுமே திமுகவுக்கு போட மாட்டாங்க. ஆமா. சோ அந்த ஓட்டை யார் எடுக்குதுங்கிற காம்படிஷன் ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் பெரிய அளவுல இருக்கு. அதுல சீமான் இல்லையா சார்? அதுல சீமான் அவர்கள் எல்லாரையும் தானே திமுக அலையன்ஸ்ல ஓட் டிரான்ஸ்பர் ஷோர் ஷாட். அதை ஸ்டாலின் 2019 என்ஷூர் பண்ணிட்டார். அவருடைய மிகப்பெரிய வெற்றி அது. கூட்டணி கட்சி தலைவராக திமுகவினுடைய வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு செல்வதை ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிட்டார். ஆனா அந்த விஷயத்தை அதிமுக கூட்டணியில 2019 பண்ண முடியல, 21 பண்ண முடியல. திமுக அதிமுகவுக்கு தான் இந்த 2026 தேர்தலையும் பிரதானமா இருக்கும். விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு, இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அவர் மாற்று சக்தியாக வருவாரா இல்லையாங்கிறது அந்த தேர்தலில் தான் முடிவு பண்ணும். 26 தான் அந்த தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது பைபோலர் கான்டெஸ்டா தான் பார்க்கப்படும். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க. ரெண்டு கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய டென்ஷன் என்ன சொல்லுங்க. ஏடிஎம்கே பிஜேபி ஓவர் ரூல் பண்ணிருமோ, கபலீகரம் பண்ணிருமோங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு. பாஜகவுக்கு நம்ம அதிமுகவை காலி பண்ணாதான் தமிழ்நாட்டுல ஒரு உறுதியான இடத்தை பிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு. கரெக்டா சொன்னீங்க. அப்ப இந்த தாட் ரெண்டு பேருக்கு இருக்கும்போது இவங்க வர்றது அவங்களும், அவங்க வர்றது இவங்களும் எப்படி ஏற்றுக்கணும்? விஜய் பூத் கமிட்டி மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். ஒரு அட்டாக்கிங்கா பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டேன். இல்லை அந்த அளவுக்கு பெருசாலாம் அட்டாக் பண்ணல. ஆதவர்ஜுனா தான் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, விஜய் அட்டாக் பண்ணி பேசல. விஜயோடைய இந்த நடவடிக்கையெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை எவ்வளவு கம்மியா பேச சொல்றாரோ அது விஜய்க்கு நல்லதுன்னு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கட்டுரை சமீபத்தில் டெக்கான் ஹெரால்டில் படிச்சிருந்தேன், ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். அந்த கட்டுரையை முடிக்கும் போது நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, திமுகவுக்கும் உடைந்த மற்றும் உறுதியான எதிர்கட்சிக்கான ஒரு போட்டியா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பல எதிர்கட்சிகள் இருக்கு. இப்போதைக்கு ஒரு 4 கார்னர் கான்டெஸ்டா தான் தமிழ்நாடு தேர்தல் களம் என்பது இருக்கு. இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் 2026 திராவிட மாடல் 2.0 பாப்பீங்கன்னு சிஎம்ஓ சொல்லியிருக்காரு. அதற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக கடுமையான ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு தேர்தல் களம் என்ன சார், இன்னும் 8 மாசம் இருக்கு, அதற்குள்ளேயே தேர்தல் கூட்டணி ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, அதாவது என்னுடைய கட்டுரையினுடைய சாராம்சம் என்னன்னா, ஏன் எல்லாரும் ஸ்டாலினை எதிர்க்கிறார்கள், திமுகவை எதிர்க்கிறார்கள். அதாவது ஒரு ஃப்ராக்மெண்டட் பட் டிட்டர்மைன்ட் ஆப்போசிஷன். அதுதான் கட்டுரையினுடைய திமுகவை மட்டும் எதிர்க்காமல் ஸ்டாலினையும் ஏன் பாஜக எதிர்க்கிறது என்றால், ஸ்டாலின் அவர்கள் இந்த தேசிய அரசியலில் பாஜகவினுடைய எதிர்ப்பு முகமாக இருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பாஜகவினுடைய எதிர்ப்பு முகமாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியில் நீடித்தால் அது பாஜகவுக்கு மத்தியில் ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஸோ அந்த நெருக்கடியை கொடுக்காமல் இருக்கணும்னா அவரை இங்க இருந்து பதவியில இருந்து இறக்கும். அதுதான் பாஜகவினுடைய அதற்கு பாஜகவால் தனித்து அதை செய்ய முடியும். அதிமுக அப்படிங்கிற கட்சி இருந்தால் மட்டும்தான் அவர்களால் செய்ய முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, லாங்குவேஜ் இஷ்யூ, டீலிமிட்டேஷன் போன்ற இஷ்யூஸ்ல காங்கிரஸ் செய்ய முடியாத விஷயங்களை காங்கிரஸ் செய்ய முடியாது. ஒரு தேசிய பார்ட்டியாக காங்கிரஸ் செய்ய முடியாத விஷயங்களை காங்கிரஸ் அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி திமுக அதை எடுத்து செய்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த எதிர்கட்சி முதலமைச்சர்களை ஒன்றிணைத்தது மட்டுமல்லாமல் தென்னிந்திய முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்தது
அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு நல்ல சிக்னலா தெரியும். ஓகே. ஸோ அதனால எங்க வந்து இது வந்து தென்னிந்தியாவுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து ரொம்ப மக்களிடம் எடுபட்டு விடுமோ, இதெல்லாம் தான் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன்ஸ்னாலதான் திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து பாஜக உறுதியாக இருக்கிறது. ஸோ அதனாலதான் அதிமுகவோட அலையன்ஸ் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை கொண்டு வர வேண்டும். அதே போன்று டிடிவி தினகரன் போன்று அதிமுகவிலிருந்து விலகியவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அப்பதான் அந்த 2021ஆம் ஆண்டு 39%, டிடிவி இது ஒரு 2%, கிட்டத்தட்ட ஒரு 41% நாம வச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு போகணுங்கிறது தான் பாஜகவினுடைய குறிக்கோள், திட்டமா இருக்கு. திட்டம் அதுதான் அவங்க குறிக்கோள், திட்டம் எல்லாமே. ஸோ இதற்கு நடுவுல அந்த கட்டுரை இன்னொன்னும், அதாவது ஆன்டி டிஎம்கே. இங்க நாம பார்க்க வேண்டியது வந்து ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ்ங்கிறது வேற, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ங்கிறது வேற. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்ன காரணம் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டு சைசபிளா தமிழ்நாட்டுல இருக்கு. சைசபிளான பாப்புலேஷன். அது இல்லைன்னு திமுகவே மறுக்காது, நிச்சயமா ஒற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அது வந்து அதில் வந்து ஒரு சில சமுதாயங்கள் அடக்கம், ஒரு சில தனி மனிதர்கள் அடக்கம், ஒரு சில குழுக்கள் அடக்கம் அவங்களுக்கு வந்து திமுக ஆட்சி கட்டலில் வரக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இருந்தது அதிமுக. சோ இப்ப அந்த அதிமுகவும் வலுவிழக்கும் பொழுது அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவங்களுக்கு போடணுமா இல்ல விஜய்க்கு போடணுமாங்கிற டிஸ்கஷன்ல நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ்ங்கிறது வேற. அது வந்து இண்டிவிஜுவல்ஸ், என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், ஒரு சாமானிய மக்கள். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, 2021 ஒரு ஆன்டி இன்கம்பன்சினால திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த முறை போட மாட்டாங்க. அது ஆன்டி கவர்மெண்ட் ஓட். ஓகே. ஆனால் அவங்க வந்து 2031 திருப்பி திமுகவுக்கு போடுவாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு தேவைப்பட்டால், அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுவாங்க. ஆனா இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எப்பவுமே திமுகவுக்கு போட மாட்டாங்க. ஆமா. சோ அந்த ஓட்டை வந்து யார் எடுக்கிறதுங்கிற காம்படிஷன் வந்து ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் பெரிய அளவுல இருக்குது. அதுல சீமான் இல்லையா சார்? அதுல சீமான் இல்ல. சீமான் அவர்கள் வந்து எல்லாரையும் தானே எதிர்க்கிறாரு. அவர் வந்து திமுகவை மட்டுமா எதிர்க்கிறார்? அவர் திமுகவை எதிர்க்கிறாரு, அதிமுகவை எதிர்க்கிறாரு, காங்கிரஸை எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறாரு. அவர் ஒட்டுமொத்த கட்சிகளையும் எதிர்த்து அவர் ஒரு புது சித்தாந்தத்தை எல்லாம் கொண்டு வர்றாரு, தமிழ் தேசியம் அப்படின்னு. தமிழ் தேசியம்னா என்ன? அதாவது சொல்லவே முடியாதுங்க. அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எலக்டோரலி அது ஒரு ஃபெயில்டு கான்செப்ட். தமிழ்நாட்டை தமிழரசு கழகம் அப்படின்னு ஒரு கழகம் இங்க இருந்தது. மாப்போசி அவர்கள் வச்சிருந்தார். மாப்போசி அவர்கள் வச்சிருந்தார். அவர் கடைசியில் திமுகவிடம்தான் சென்று திமுகவினுடைய உதவியோடு தான் அவரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிப்பதற்கு திமுக தான் அந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்தது. ஸோ அப்போ ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இங்க இது போன்ற சிறிய கட்சிகளுக்கு கூட்டணி என்பது மிகவும் அவசியம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அந்த கட்டுரை நகர்ந்தது. அப்போ ஆப்போசிஷன் அலையன்ஸ்ல வந்து ஆன் பேப்பர்ல அந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆப்போசிஷன் அலையன்ஸ் வந்து கடந்த 2021 தேர்தல் ரிசல்ட் எடுத்து பார்த்தாலே அது ஸ்ட்ராங். ஒரு 3% மட்டும் இல்லாம 2024 ஏடிஎம்கே எடுத்த ஓட்டம், என்டிஏ எடுத்த ஓட்டம் கூட்டினீங்கன்னாவே அது வந்து ஸ்ட்ராங் அலையன்ஸ் தான். யாருமே அதை மறுக்கவே முடியாது. அந்த இடத்தில் தான் அதை டிட்டர்மைன்ட் ஆப்போசிஷன் சொல்லும். பிராக்மெண்டட் ஆப்போசிஷன் அப்படின்னா எல்லாரும் திமுக எதிர்க்கிறீங்க, ஆனால் விஜய் உங்க பக்கம் இல்ல. விஜய் அவர் தனியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். எனக்கு யாருமே வேணாம். விஜய்க்கு என்ன? திமுகவை எதிர்க்கணும், திமுகவினுடைய பிரதான எதிர்கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களுடைய எண்ணம். திமுகவினுடைய பிரதான எதிர்கட்சியா வரணும்னா அவருக்கு தடையாக இருக்கிறது யாரு? ஏடிஎம்கே. அப்ப ஏடிஎம்கே வேண்டாங்கிற இடத்துலதான் விஜயும் இருக்கிறார். சோ திமுகவுக்கு எதிராக பிரதான அணி அதிமுக அணி, இரண்டாவது விஜய், மூணாவது சீமான். சோ பிராக்மெண்டட் ஆப்போசிஷன். டிட்டர்மைண்டா இருக்காங்க, எல்லாருக்குமே திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க பிரிஞ்சு கிடக்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவுங்கிறது தான், ஒரு மிகப்பெரிய பிளஸ்ங்கிறது தான் அந்த கட்சியினுடைய பிராக்மெண்டட் ஆப்போசிஷன்ங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஏடிஎம்கேவே கொஞ்சம் பிராக்மெண்டா இருக்குல்ல, இல்ல அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். பிராக்மெண்டட் ஆப்போசிஷன் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய பல கட்சிகள்
வெவ்வேறு Yes, கோணங்களில் வெவ்வேறு இடங்களில் சிதறி கிடப்பதனால் ஓகே அந்த ஆன்டி கவர்மெண்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் வராம பல இடங்கள்ல ஓகே 3 இடங்கள்ல சிதறும் பொழுது அது யாருக்கு லாபம்? ஓகே. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, சீமான், விஜய் இவங்க 3 இன்னொன்னு, பேரை இந்த ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இல்லாம டிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரூவன் அலையன்ஸ், ஓட் டிரான்ஸ்பர் ஆகி 3 எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றி. எஸ், 3 எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றி. சிவிக் பாடி, அதாவது ஊரக உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றி. சோ இது அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறது வந்து என்னுடைய கற்பனை அல்ல, என்னுடைய வாதம் கூட அல்ல, டேட்டா சொல்றதுதான். டேட்டா என்ன சொல்லுதுன்னா அந்த அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங், அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங், ப்ரூவன் அலையன்ஸ். இன்னொன்னு அந்த அலையன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. 2019 இருந்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. 2019ல 39க்கு 38, 2021ல 234க்கு 159, இப்ப 2024ல 40க்கு 40. சோ அப்போ அது வந்து ஸ்ட்ராங்கான அலையன்ஸ். அந்த ஸ்ட்ராங்கான அலையன்ஸுக்கு எதிரா பிஜேபி அதிமுக கட்டமைச்சிருக்கிறதும் ஸ்ட்ராங். எஸ். ஆனா இவங்களுக்கு பலவீனம் என்னன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய இன்னும் 2 அணிகள் இருக்கும் பொழுது வாக்குகள் சிதறும். ஓகே, அதுதான் சார். நீங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இன் பேப்பர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்றீங்க. ஆனாலும் அதன் காரணமா தான் வந்து சட்டமன்றம் தொடங்கி மக்கள் மன்றம் வரைக்கும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி மிக தீவிரமாக திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் எதிர்க்கிறாங்களா சார்? ஒரு த்ரெட்டா பாக்குறாங்களா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி? வந்து மட்டும் இல்ல, அது த்ரெட்டா கூட பாக்கலாம். பட் திமுக விமர்சிப்பதனாலே திமுக பயந்துருச்சுன்னு அர்த்தமா? சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு வராங்களா? விமர்சிக்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறது தானே அரசியல். அதுதானே அரசியல். அவங்களுக்கு அதிமுக என்ன சொன்னாங்க? 2023 செப்டம்பர் 25ஆம் தேதி அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பிறகு நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களிலும் பல பிரஸ் கான்பரன்ஸ்லயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் KP முனுசாமி போன்றவர்களும் என்ன சொன்னாங்க? பாஜக எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு ஒரு 6 மாசம் பேசாமையே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நாங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கிறோம் டெல்லி போயிட்டு வந்துட்டு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பிறகும் அதை அந்த நேரத்துல அதை கண்டெஸ்ட் பண்ணாம அப்புறம் பத்திரிகையாளர்கள் மீது பழி போடுவது, இதையெல்லாம் ஒரு ஆளுங்கட்சி உபயோகிக்கவில்லை என்றால் அவர்கள் அரசியலே செய்யவில்லைன்னு அர்த்தம். ஓகே. ஆனா திமுகவும் அரசியல் பண்ணதானே பண்றாங்க. அவங்களும் நீங்களும் பாஜகவோட கூட்டணி கேட்கதானே கேட்கறாங்க. இது வந்து ஒரு விதத்தில் நீங்கள் பயம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு கட்சி இதெல்லாம் செய்யணும், இப்படிதான் செய்வாங்க. அரசியல்ங்கிறது இப்படிதான் இருக்கும். எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் கேட்பாங்க. சட்டமன்றத்துல மட்டும் இல்ல, எங்கெங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்கள் எதிரெதிராக பேசிக்கொள்ளலாமல்ல. முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் நேரடியாக எதிரெதிரே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் குற்றச்சாட்டிக் கொள்கிறார்கள் அல்ல. முதலமைச்சர் நீட் விவகாரத்துல என்ன சொன்னார்? தப்பி எங்க பக்கம் கூட இருக்கட்டும், நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அது அரசியல் தான். ஏன்னா அந்த பொசிஷன்ல அதிமுக இல்லைங்கிறது முதலமைச்சருக்கும் தெரியும். அப்ப என்னன்னா அவங்க வல்னரபிள் பொசிஷன்ல இருக்கிறாங்க. இது ஏன் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது என்றால் அதிமுக எடுத்த கிரவுண்டு, அதிமுக எடுத்த ஸ்டாண்டு, நாங்க போகவே மாட்டோம், எங்களோட வாங்க, இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசினாரா இல்லையா? எல்லாரும் பேசினவங்க தானே, எங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய சப்போர்ட் வேணும். இவர் என்ன சொன்னாரு? ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவால் தான் நான் தோற்றேன்னு சொன்னாரா இல்லையா? இல்லைன்னா இஸ்லாமிய மக்கள் எனக்கு வாக்கு போட்டிருப்பாங்க சொன்னாரா இல்லையா? சோ அப்ப இவ்வளவு பேசிட்டு நீங்க இதெல்லாம் மறந்துட்டு கூட்டணிக்கு போகும்போது, கூட்டணி போறதுல தவறு கிடையாது. கூட்டணி போகும்போது விமர்சனங்கள் எழதான் செய்யும். அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளுங்கள். பயம் இருக்கலாம். இது ஸ்ட்ராங் அலையன்ஸ் தான், இன்னமும் சொல்றேன், இது ஸ்ட்ராங் அலையன்ஸ் தான். ஆனால் இந்த அலையன்ஸ் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் செட் ஆகணும் இங்க. திமுக அலையன்ஸ்ல ஓட் டிரான்ஸ்பர் வந்து ஷோர் ஷாட், அதை வந்து ஸ்டாலின் 2019 என்ஷூர் பண்ணிட்டாரு. அவருடைய மிகப்பெரிய வெற்றி அது. ஒரு கூட்டணி கட்சி தலைவராக திமுகவினுடைய வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு செல்வதை ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிட்டார். ஆனா
அந்த விஷயத்த அதிமுக கூட்டணியில 2019லயும் பண்ண முடியல, 21லயும் பண்ண முடியல. நீங்க குறிப்பாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 2019ஆம் ஆண்டு பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் இன்னொரு தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது, அரூர். இந்த ரெண்டுத்துக்கும், இந்த 2 தொகுதியிலையும் அதிமுக இடைத்தேர்தல்ல அதிமுக ஜெயிக்கிறது. அதே நாள் பக்கத்துல இருந்த பேலட் இவிஎம்ல அன்புமணி அவர்களுக்கு வாக்குகள் குறைகிறது, அதிமுக ஜெயிக்கிறது. அப்ப அசம்பிளிக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது, லோக்சபாக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. சார் அந்த எலெக்ஷன்ல அந்த எடப்பாடி தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய நிலை, அதன் காரணமாக வேலை பார்த்திருக்காங்க. நம்ம பார்த்திருக்கிறது கரெக்ட். ஆனா நீங்க வேலை பார்க்கறவங்க உங்க கூட்டணி கட்சி எம்பிக்கும் சேர்த்துல பார்த்திருக்கணும். அதுதானே தர்மம், அதுதானே கூட்டணி தர்மம். இப்போ நீங்க சென்னையில் பல தொகுதிகளில் எடுத்துக்கோங்க. 2021ஆம் ஆண்டு ஐ திங்க் ஒரு 2-3 தொகுதியில தான் குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்துல திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு டி நகர்ல ரொம்ப சொற்ப 147 தான், இன்னொன்னு வேளச்சேரி காங்கிரஸ். வேளச்சேரியில காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கேண்டிடேட் தோத்துறக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப கவனமா இருந்தது. ஏன்னா திமுக காரங்க மாதிரி காங்கிரஸ்ல வேலை பார்க்கல. அந்த ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு சென்னையில வேளச்சேரியில் கூட்டம் போட வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ்க்கு ஏற்பட்டது. ராகுல் காந்தி வந்தார், அதன் பிறகுதான் சேலம் சென்றார். சோ அப்ப திமுக அதை என்ஷூர் பண்றாங்க. அப்ப அதிமுக அதை என்ஷூர் பண்ணலங்கிறது தான் பாமகவினுடைய மிகப்பெரிய கம்ப்ளைண்டா இருந்தது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 2021ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 80 இடங்களை கொண்ட வட தமிழ்நாடு, அதிமுக 16 இடங்களில் வெற்றி பெறுகிறது. பாமக அவங்க போட்டியிட்டதுல 3 இடத்துல தான் அங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க 5 இடத்துல ஜெயிக்கிறதுல 3 மட்டும்தான் வட தமிழ்நாடு, 1 மேட்டூர், இன்னொன்னு சேலம். அப்போ அந்த 10.5 கூட செலக்டிவ் பாக்கெட்ஸ்ல தான் கை கொடுத்திருக்கு. அப்ப என்னன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் பாமகவுக்கு வரல, ஆனா பாமகவினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போயிருக்கு. சோ ஏடிஎம்கே உடைய அந்த ஓட் டிரான்ஸ்பர் பண்றதுல ஒரு நம்பிக்கையின்மை இல்லையா சார்? இல்ல, ஏடிஎம்கேக்கு என்னன்னா அந்த கட்சி தொண்டர்களுடைய நிலைமையை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம கட்சி இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கட்சியை இன்னொரு கட்சி கண்ட்ரோல் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயத்துல அந்த தொண்டர்கள் போடாம இருக்கலாம். ஓகே, பட் அதை என்ஷூர் பண்ண வேண்டியது கட்சிக்கு அதிமுகவினுடைய தலைமை தான். இந்த ஓட் டிரான்ஸ்பர் தான் ப்ராப்ளம். ஓகே, பிஜேபி, பாமக, தேமுதிக, அதிமுக இது ஒரு இன்ஆர்கானிக் அலையன்ஸா தான் இருந்துட்டு வருது. ஆனா இப்போ கொஞ்சம் உற்சாகமா உற்சாகம்லாம் இருக்கு. இந்த உற்சாகம்லாம் தேர்தல் வரைக்கும் போகணும். உற்சாகம் இருக்குது இல்ல. ஓப்பனாவே கேக்குறேன் சார், முன்னாடி வரைக்கும் அந்த கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவாகிற வரைக்கும் ஏடிஎம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற ரொம்ப கலவக்கிலா சொன்னாரு, கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக இளவு வீடு மாதிரி தான்ப்பா இருந்துச்சு, கூட்டணி உருவான பிறகு கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு, ஏகப்பட்ட கூட்டம் விருந்து அது இதுன்னு கொஞ்சம் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு கருத்தை கூட நான் ஏற்றுக்கொள்ளல. அதிமுக தான் பிஜேபிக்கு வேணும். ஆமா, இட்ஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட். அதிமுக தாங்க இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல. சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் எண்ணிக்கையில அதிமுக மட்டும்தான் பிரதான எதிர்கட்சி. திமுக அதிமுகவுக்கு தான் இந்த 2026 தேர்தலையும் பிரதானமா இருக்கும். விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு, இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அவர் மாற்று சக்தியாக வருவாரா இல்லையாங்கிறது அந்த தேர்தல்ல தான் முடிவு பண்ணணும். 26 தான் அந்த தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது பைபோலர் கான்டெஸ்டா தான் பார்க்கப்படும். ஓகே, அந்த எலெக்ஷன் வேணா ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட், அது ட்ரையாங்குலரோ 4 கார்னர் கான்டெஸ்டோ நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிச்சயமா அப்படிதான். ஆனால் பாலிடிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு 2 பேருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஏடிஎம்கே பிஜேபி எப்படியோ அலையன்ஸ்க்கு வரணும்னு நினைச்சாங்க, வந்துட்டாங்க. உற்சாகம் இருக்கிறது, இல்லைன்னுலாம் சொல்லல. இப்ப உற்சாகம் எங்க இருக்குன்னா தலைவர்களுக்கு மத்தியில இருக்குது. இப்ப நாம யாராவது தொண்டரை போய் பாக்குறோமா? பூத் கமிட்டி ஆளை பார்த்தோமா? இல்ல ஒரு பூத் கமிட்டி ஆள்கிட்ட யாராவது போய் சர்வே எடுத்தாங்களா? இல்ல கீழே இருக்கின்ற கிளை செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் இவங்க கிட்ட எல்லாம் யாராவது போய் பேட்டி எடுத்தாங்களா? இவங்க எல்லாம் எப்படி போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஓட்டு கேட்பாங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு.
தலைவர்கள் அந்த மைண்ட் செட்டை வந்து தொண்டர்கள் கிட்டையும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள்ட்டையும் கடத்த மாட்டாங்களா சார்? கடத்தலாம் தாமரை செல்வன், பிரச்சனை இல்லை. பட் அது ஏற்றுக்கொள்ளணுமே. நான் எந்த இடத்துல இருந்து நான் பேசுறேன்னா, இப்ப எல்லாருக்குமே திமுக காமன் எதிரி நமக்கு தெரியுது. ஆனா அதிமுக தொண்டன் என்ன நினைப்பான்? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். சித்தாந்த மோதல் கூட ஒரு பெருசா எதுவும் இல்ல. என்ன பிரச்சனை? அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய டென்ஷன் என்ன சொல்லுங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபி ஓவர் ரூல் பண்ணிருமோ, கபலீகரம் பண்ணிருமோங்க ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. பாஜகவுக்கு நம்ம வந்து அதிமுகவை வந்து காலி பண்ணாதான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு உறுதியான இடத்தை பிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு. கரெக்டா சொன்னீங்க. அப்ப இந்த தாட் ரெண்டு பேருக்கு இருக்கும்போது இவங்க வர்றது அவங்களும், அவங்க வர்றது இவங்களும் எப்படி ஏத்துப்பாங்க? என் கட்சியை நீங்கள் ஆட்சிக்கு பிறகு காலி செய்து விடுவீர்கள், இல்ல ஒரு 10 வருஷத்துல என் கட்சி இல்லாம பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கும் போது நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன். என் கட்சி வந்து வளராம இருக்கிறது காரணம் நீதான் போது நான் ஓட்டு போட மாட்டேங்கிறது தான் இங்க பிரச்சனை. இதையெல்லாம் மீறி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இதை மாற்றலாம். மாற்ற முடியாதுன்னா அரசியல்ல எதுவுமே கிடையாது. திமுக அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதிமுக அலையன்ஸ் ஜெயிக்கவே முடியாது, அதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு பத்திரிகையாளரா நான் அதை சொல்ல மாட்டேன். அது வந்து சர்வே ஏஜென்சி சொல்லலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லலாம். வாய்ப்பு இருக்கு, அதற்கான முயற்சிகளை அவங்க எடுக்கலாம். அதுதான் பிரச்சனை. கிரவுண்ட்ல ஜெல் ஆகுமாங்கிறது தான் என் கேள்வி. அது ஜெல் ஆகி இவங்க வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் 19ல அந்த ஓட் டிரான்ஸ்பரை என்ஷோர் பண்ண மாதிரி இவங்களும் என்ஷோர் பண்ணணும்னா இன்னைக்குல இருந்தே அதற்கான வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே, பட் அந்த அலையன்ஸை பாருங்க. அலையன்ஸ் அனௌன்ஸ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு மாசம் 20 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட்? அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னால அனௌன்ஸ் பண்ணீங்க? ஜெல் ஆகணும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பா திமுகவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை எடுக்கலாம் பண்ணீங்க. அசம்பிளி 11ஆம் தேதி முடிவு பண்ணீங்க, 15ஆம் தேதி அசம்பிளி ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு 29, இன்னைக்கு தான் முடிஞ்சுது. 14 நாட்கள் உங்கள்கிட்ட இருந்தது. என்ன ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் பண்ணி அசம்பிளியில திமுகவை கேள்வி கேட்டீங்க? கூட்டணியா என்ன கேள்வி கேட்கப்பட்டது? இல்ல கூட்டணியாக என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள்? அப்போ வந்து இந்த ஒரு மாசத்துல எடுக்கல, நீங்க இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சாதான் இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணப்பட்டது. அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, சீட் ஷேரிங்ல எப்படி இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் சலசலப்புகள் நிறைய இருக்கும். திமுக கூட்டணியில சலசலப்புகள் இருக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஆப்ஷன் இல்லைங்க. வெளியில வந்தா எங்க போவாங்க? விஜய் கிட்ட தான் போய் ஆகணும். விஜய் கிட்ட போக முடியாது, போக மாட்டாங்க. 26ல போறதுக்கான வாய்ப்பு இல்ல. விஜய் கிட்ட ஏன் போக மாட்டாங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் 26 பொறுத்த வரைக்கும் அவர் 26ல அன்டெஸ்டட். இப்போ 26ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்து அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 29ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்கலாம். என்னன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, இவர் வந்து சீரியஸா இருக்காரா பாலிடிக்ஸ்ல, இல்ல கமல் மாதிரி இவர் வந்து விட்டுட்டு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குங்க. அது நியாயமான பயம். ஸோ அப்ப என்னன்னா, அதிமுக அலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து அந்த அலையன்ஸை ஜெல் பண்ணணும், ஓட் டிரான்ஸ்பரை என்ஷோர் பண்ணணும். இன்னொன்னு வந்து திமுக ஆட்சியில் ஊழல், திமுக ஆட்சியில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஏன்னா அதே குற்றச்சாட்டுகள் அதிமுக மீதும் இருந்தது, பாஜக மீதும் இருக்கிறது. அப்போ இவங்க வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் ஏன் போகணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவை செட் பண்ணணும். அந்த நரேட்டிவை எப்படி செட் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப அப்டீட்டா இருக்காங்க. அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நாங்க அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்துருவோம்லாம் எப்போ சொன்ன மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்காங்களோ சார்? இருக்கலாம், அது ஓவர் கான்ஃபிடன்ஸாவும் எனக்கு தெரியுது. பட் ஓவர் கான்ஃபிடன்ஸா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த அலையன்ஸ் இப்படி இந்த வாக்கு சதவீதமே நாம வாங்கினா கூட வரலாம்ங்கிற ஒரு இது இருக்கலாம். பட் இந்த ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் உண்மையிலேயே நிறைய இருக்கு. சீட் ஷேரிங்ல பாஜக எவ்வளவு இடங்கள் கேட்க போறாங்க, அதிமுக எவ்வளவு இடங்கள் கொடுக்க போகிறது,
கடந்த முறை மாதிரி 20 இடம் மட்டும்தான் கொடுப்பாங்கிறத நான் ஏத்துக்கல. நிச்சயமா பாஜக ஏற்றுக்கொள்ள. ஓகே, அவங்களுக்கு 11% ஓட்டு இருக்குன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணிருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல. ப்ரூஃப் இருக்குல்ல, அவங்க கிட்ட ஒரு டேட்டா இருக்குல்ல. அப்ப அந்த டேட்டாவை வச்சுதானே அவங்க கேட்பாங்க. பிஎம்கேவும் சீட்டு கேட்பாங்க, டிஎம்டிகேக்கு சீட்டு கொடுக்கணும், தினகரன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும், ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்கணும். நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஒரு பெரிய சவால், சீட் ஷேரிங்ல ஒரு பெரிய சவால் இருக்குன்னு அதே மாதிரி டிஎம்கே கூட்டணியை பாத்தீங்கன்னா, ஒரு ஆங்கில பத்திரிகை கழித்த பேட்டியில் முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, பாமக எங்க கூட்டணியில் இல்லன்ட்டாரு. ஆமா, அது வந்து ஸ்பெகுலேஷன் சொல்லிட்டாரு. அப்ப அந்த கூட்டணியை மாற்றும் என்ன அவங்களுக்கு இப்ப வரைக்கும் இல்ல. அப்ப அந்த கூட்டணியில அதே சீட் ஷேரிங்ல போயிடலாம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குன்னு அவங்க சொல்ல போதில்லை, சொல்லவும் முடியாது. அவங்க ஒரே கூட்டணியில தானே இயங்கி கொண்டிருக்கிறார்கள். விசிகே மாதிரி கட்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் சீட்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த கோரிக்கையை பரிசீலிப்பாங்க. அதெல்லாம் டிஎம்கேவும் கொஞ்சம் ஆப்ஷன் இல்லைங்கிறதுக்காக எல்லாம் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் கோச்சிக்க முடியாது. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க, பட் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருக்கும் கடந்த முறை மாதிரியே அந்த பாலிசியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்கல்ல, அந்த சீட் ஷேரிங் ஃபார்முலாவை. லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தாங்க அதே பண்ணியாச்சு. சோ அதையே தான் இப்போ அசெம்பிளிக்கும் சொல்லுவாங்க. லோக்சபால எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல. காங்கிரஸ்க்கு 9 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து. உங்களுக்கு புதுச்சேரியோட சேர்த்து 10 பேர் இருக்காங்க. விசிகாக்கு 2 பேர் இருக்காங்க. மதிமுகவுக்கு இப்ப தனியா ஒருத்தர் இருக்காங்க. 2 லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு 2 பேர் இருக்காங்க. சோ அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. பட் அந்த சைட்ல வந்து பிஜேபி அந்த 20K ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஒத்துக்க மாட்டாங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த தேர்தல்ல 4% வச்சிருக்கும் போதும் 20, இப்ப 11, அப்ப அந்த 11க்கு என்ன மரியாதைன்னு பிஜேபியில இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 10 மாசம் கிட்டக்க தான் இருக்கு. கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் நான் இல்லாமல் சொல்றேன். ஒரு ஷஃபில் நடந்திருக்கு, தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஒரு ஷஃபில் நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி ஒரு கோர்ட் வந்து ஒரு தரையில குட்டு வச்சிருக்காங்க. அதன் காரணமாக தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. பொன்முடி அவருடைய வரம்பு மீறிய பேச்சின் காரணமாக மினிஸ்ட்ரியில இருந்து டிராப் பண்ணப்பட்டிருக்காரு. இது என்ன சார் உணர்த்த விரும்புது இந்த தமிழ்நாடு? இந்த கேபினெட் ரீஷஃபிலே வந்து ஒரு இன்வாலண்டரி தானே, ஒரு ஃபோர்ஸ்டு தானே. முதலமைச்சரா விரும்பி பண்ணல. எஸ், ஒருத்தர கோர்ட்டு போகணும்னு சொல்லியாச்சு, இன்னொருத்தர் மீது அளவு கடந்த விமர்சனங்கள், ஒரு ஒரு கோபம் எல்லார்கிட்டே இருக்கு. இந்த இவ்வளவு கேவலமாக பேசுவதா, இவ்வளவு ஆபாசமாக பேசுவதா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு மூத்த கட்சி உறுப்பினராக இருந்ததுனால்தான் இவ்வளவு காலம் ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்று நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது. அதே ஒரு ஜூனியர் மினிஸ்டரா இருந்திருந்தாருன்னா அப்பவே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பொன்முடி அவர்கள் வந்து திமுகவினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவர். 1989ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு திமுக ஆட்சியிலும் அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார். 89ல முதன்முறையாக ஸ்டாலின் அவர்களும் பொன்முடி அவர்களும் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களும் முதல் முறை எம்எல்ஏ, பொன்முடி அவர்களும் முதல் முறை எம்எல்ஏ. பொன்முடி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படுகிறது கலைஞர் அவர்களால். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்து, இன்னொன்னு அவருக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது கொஞ்ச காலத்துக்கு முன்னால. ஸோ அது கட்சி தலைவர் தொண்டன் அப்படிங்கிற இதெல்லாம் தாண்டி அவங்க கலீக்ஸா இருந்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தான் ஆகுது. அதற்கு முன்னால வந்து 2009-08 எண்டுல தான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னால வரைக்கும் அவர் ஒன்னும் திமுகவுல பெரிய பதவியில எல்லாம் இல்லை. அவர் வந்து எல்லாரை போன்று ஒரு மூத்த தலைவர். அவர் வந்து ஒரு மேயரா இருந்திருக்காரு. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருப்பார். எல்லாரோடையும் பழகக்கூடியவர். ஸோ அதன் பிறகுதான் அவருடைய கிராஃப் துணை முதல்வர், அதுக்கப்புறம் திமுகவினுடைய செயல் தலைவர், திமுகவினுடைய தலைவர், அதன் பிறகுதான் முதலமைச்சர் ஆகிறார். ஸோ அப்ப அவர் என்னன்னா அந்த ஒரு சீனியர் லீடரை வந்து டக்குன்னு எடுக்க முடியும். ஸோ அதனாலதான் நின்று நிதானமா பொறுமையா அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பட் பொன்முடி அவர்களை எடுத்தது வந்து திமுகவுக்கு ஒரு சரியான முடிவு தான். ஓகே, அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ண முடியாது. கட்சி பொறுப்புல இருந்து எடுத்துட்டு மந்திரி பதவியில அவரை வச்சிருக்கிறது வந்து எந்த ஒரு நியாயமும் இல்லை. அது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா தான் காமிக்கும். பட் இந்த விஷயத்தையே வந்து யூஸ் பண்ணி அந்த கேபினெட் ரீஷஃபில், அந்த போர்ட்ஃபோலியோஸை வந்து ஒரு காஸ்ட் கால்குலேஷனோட
ரீஷஃபில் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மனோ தங்கராஜ் உள்ள வந்ததுக்கு காரணமும் கேஸ்ட் கால்குலேஷன் உள்ள இருக்கா சார்? ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மைண்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டியன் நாடார் கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் விஜயோடைய ஃபேக்டரையும் இங்கே நாம் நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அது வந்து கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி மாவட்டம் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஒரு பேலன்சிங்கை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிவசங்கர் அவர்களுக்கு வந்து மின்சாரத்துறை போன்ற ஒரு முக்கிய துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். பாமக, அதிமுக, பாஜக கூட்டணி வந்தால் அது வந்து திமுகவுக்கு வந்து அந்த நார்தர்ன் பெல்ட்ல ரொம்ப போட்டி கடுமையாக இருக்கும் என்பதனால் வன்னியர்களுடைய வாக்குகளை தக்க வைக்க வேண்டும். இன்னொன்று, பாலாஜி அவர்களுடைய ராஜினாமாவுக்கு பிறகும் அந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு அந்த பவர்ஃபுல் எக்ஸைஸ் போர்ட்ஃபோலியோ. இன்னொன்று, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் லோக்சபாவில் வந்து நவாஸ்கனி அவர்களுடைய வாக்கு டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த முறை கம்மியாக இருக்கும். ஓகே. ஏன்னா யாதவர்கள் வந்து வாக்களிக்கவில்லை சரியாக திமுகவுக்கு அப்படின்னு. ஸோ அதை 2026 அவங்க எல்லாரும் நமக்கு ஓட்டு போடணும், அதுக்காக உங்களுக்கு இந்த பதவி உயர்வுன்னு ராஜகண்ணப்பன் அப்படின்னும் அந்த அமைச்சர்களுக்கு வந்து உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற வாக்குகள் வாங்கிட்டு வர வேண்டியது உங்களுடைய கட்டாயம், உங்களுடைய பொறுப்புங்கிற ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய கடைசி கேள்வி சார், விஜய் பூத் கமிட்டி மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு அட்டாக்கிங்காக பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டேன். இல்லை அந்த அளவுக்கு பெருசாலாம் அட்டாக் பண்ணல. ஆதவர்ஜுனா தான் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, விஜய் அட்டாக் பண்ணி பேசல. மதுரையிலையும் ஒரு இன்னொரு பூத் கமிட்டி மாநாடு நடத்த போவதாக தகவல் வெளியே வந்திருக்கு. விஜயோடைய இந்த நடவடிக்கையெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விஜய் அவர்கள் வந்து ஆதவர்ஜுனாவை எவ்வளவு கம்மியாக பேச சொல்கிறாரோ அது விஜய்க்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்துவில் வந்து ஆதவர்ஜுனா நியூஸ் வந்து 4 காலத்துக்கு போட்டிருக்காங்க, விஜயோடைய நியூஸை வந்து 2 காலத்துக்கு தான். இல்லை, அது அவங்களோட எடிட்டோரியல் கால். அதை பற்றி நான் ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், கட்சியில் வந்து கேம்பெயின் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஒரு தரவுகளை பேசும்போது, ஒரு தகவலை மக்களிடம் சொல்லும்போது அந்த தகவல் வந்து சரியாக தவறான்னு பார்க்கணும். 100 ஆண்டு கட்சி பாஜகன்னு சொல்றது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? பாஜக ஆரம்பிச்சது எப்போ? 82ல் தானே ஆரம்பிச்சாங்க. RSS நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீதி கட்சிக்கும் திமுகவுக்கும் பந்தம் இருக்கிறது, இல்லைன்னு யாருமே சொல்ல. முதல்வரும் சொல்றாரு நீதி கட்சியினுடைய நீட்சி தான் திமுக. ஆனா திமுகவும் நீதி கட்சியும் ஒன்று கிடையாது. 1920 தான் திமுகவுக்கு வயசு நூற்றாண்டு சொல்ல முடியாது. அவர் என்னன்னா 100 ஆண்டுகளை தாண்டிய கட்சிகள் கூட எங்களை பார்த்து பயப்படுகிறதுன்ற அந்த எதுகை மோனை விஷயத்துக்கு அந்த ஒரு ரைமிங்கா பேசுறதுக்காக வரலாற்றை திருச்சி பேசுறாரு. அது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு எடுப்படாது. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமா ஏற்றுக்கொள்ள. அந்த பார்ட்டியோட ஃபேஸ் வந்து விஜய் தான், வேற யாருமே கிடையாது. இட்ஸ் an one man பார்ட்டி. அவர் என்ன பேசுறாருங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஆதவர்ஜுனா என்ன பேசுறாரு, CTR நிர்மல்குமார் என்ன பேசுறாரு, இவங்களை எல்லாம் மீடியால இருக்கிறவங்களுக்கும் சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கீழே ஓட்டு போடுற மக்களுக்கு யாருக்குமே இவங்க யாருன்னே தெரியாது. விஜய் மட்டும் தான் தெரியும். விஜய் அவர்கள் மட்டும்தான். அந்த கேண்டிடேட்ஸை கூட எப்படி இவங்க சின்னத்தெல்லாம் கொண்டு போகும்போது சின்னத்துக்காக தான் போடுவாங்களே தவிர யாரும் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஞாபகம் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க முதல்ல விஜய் கட்சிக்காரர். அன்லெஸ் அவர் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனு, இல்லை வேற ஒரு கட்சியிலிருந்து போனவராக இருந்தாலே ஒழிய விஜய் கட்சி. இப்போ கூட நீங்கள் கிராமத்தில் போய் கேளுங்க. இப்போ கொளத்தூரில் முதலமைச்சர் நிற்கும் பொழுது நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறேன்னு ஓப்பனாக பேசுவாங்க. உதயநிதிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய பேரை சொல்லி பேசுவாங்க. கொஞ்சம் மதுரைக்கு போங்க, மூர்த்திக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க. இங்க திருச்சுழி வந்தீங்கன்னா தங்கம் தென்னரசுக்கு நான் போடுறேன் சொல்லுவாங்க. அருப்புக்கோட்டை போனீங்கன்னா இவருக்கு KKSSRக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரும் தலைகளுக்கு மட்டும்தான் பேரு சொல்லுவாங்க. மற்றபடி இப்போ நீங்க இதுக்கு போங்களேன், ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு செய்யூருக்குன்னு போங்க, வட தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு போறீங்கன்னா அந்த கட்சியினோட சின்னத்தை தான் சொல்லுவாங்க. நான் சூரியனுக்கு போடுவேன், இல்லை இலைக்கு போவேன். தலைவர்கள் இருந்தா மட்டும்தான் அவங்க முகத்துக்கு ஓட்டு. மற்ற இடத்துல வந்து ஒன்லி சிம்பிள் மேட்டர்ஸ். சூரியனா இலையா, லோக்சபா எலெக்ஷன்னா பெரும்பாலும் கை
இப்ப வந்து தாமரையும் மக்களுக்கு தெரியுது, அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாமரையும் இருக்கு, தாமரைன்னு ஒரு சின்னம் இருக்கு, தெரியுது. சின்னங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப வந்து விஜய் ஃபேஸ், அந்த சின்னம் என்னன்னு மக்கள் பார்ப்பாங்க. விஜய் அவர்கள் தான் ஃபேஸ். விஜயோட ஸ்பீச் வந்து ரொம்ப லாக்லஸ்டர் ஸ்பீச்சா இருந்துச்சு. ஒரு கோயம்புத்தூர் போன்ற ஒரு வைப்ரண்டான ஒரு சிட்டிக்கு போயிட்டு விஜய் அவர்கள் வந்து எந்த பிரச்சனையை பத்தியுமே பேசல. அந்த மக்கள் வந்தவங்க எல்லாம் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தானே, கொங்கு ஏரியாவை சேர்ந்தவங்க தானே, எல்லாருமே ஒரு விதத்தில் ஆண்டர்பிரினர்ஸா இருப்பாங்க, இல்ல ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஏரியாவினுடைய தொழிலுக்கு சம்பந்தப்பட்டிருப்பார்கள். அந்த தொழில்கள்லாம் எவ்வளவு நலிவடைந்திருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. இப்ப திருப்பூர்ல இந்த யூஎஸ் டாரிஃப்னால அங்க வந்து ஒரு பூம் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் மில்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. பங்களாதேஷோட நமக்கு உறவு சரியில்லைங்கிறதுனால அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். அரசியல் மட்டும் பேசக்கூடாது. நீங்க கொங்கு மண்டலத்துல வாக்கு வாங்கணும்னா நீங்க அங்க பிசினஸ் பேசணும், தொழில் பத்தி பேசணும். நிச்சயமா பிசினஸ் பத்தி பேசலன்னா இவருக்கு பிசினஸே தெரியலன்னு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த இடத்தில் அந்தந்த இடத்தில் எங்கெங்க என்னென்ன விஷயங்களோ அதை பத்தி விஜய் அவர்கள் நிச்சயமா பேசணும். ஏன் அதை சொல்றேன்னா, அவர் வந்து சென்னையை விட்டு முதல் முறையா வெளியில போயிருக்காரு. சோ அப்ப அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைங்கிறத குறித்து பேசியிருக்கணும். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் தமிழ்நாட்டுக்கு வந்த போது திருப்பூருக்கு போகும்போது அங்க ஜிஎஸ்டியை பத்தி பேசுறாரு, டிமானிட்டைசேஷனை பத்தி பேசுறாரு, ட்ரேட் வார் பத்தி பேசுறாரு. இதெல்லாம் தான் அங்க பேசணும். விஜய் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பை நழுவ சொன்னார். அவர் நிச்சயமா அந்த ஜிஎஸ்டி பத்தியோ இல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இப்ப என்ன பிரச்சனை, அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத நிச்சயமா பேசணும். ரொம்ப காலத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு இணையான ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு டைம் கொடுங்க, நாங்க வந்து வளர்ந்துட்டோம், எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி, நீங்க வாய்ஜாலங்களை என்ன வேணாலும் சொல்லலாம். பட் இஷ்யூஸ் பேஸ்டு விஷயங்கள்ல இஷ்யூஸ்ல என்னென்ன உங்க ஸ்டாண்டுங்கிறத நீங்க சொல்லணும்ல. ரொம்ப காலத்துக்கு இந்த சினிமேட்டிக் டயலாக்ஸ் எல்லாம் யாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த முதலாண்டு கூட்டத்துல விஜய் பேசினது வந்து ரொம்ப எல்லாருமே பார்த்தோம், நல்ல ஒரு ஸ்பீச். அதன் பிறகு ஒரு பொதுக்குழுல நல்ல ஸ்பீச், எல்லாரும் பாராட்டணும். இந்த ஸ்பீச்ல ஒண்ணுமே இல்ல, இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கணும். கோயம்புத்தூருக்கு போகும்போது நீங்க ஜிஎஸ்டியை பத்தியும் நீங்க வந்து தொழில்களை பற்றியும் பேசவில்லை என்றால் நீங்கள் அரசியல்வாதியே இல்லை. நீங்க நிச்சயமா பேசணும். அந்த மக்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை எழுப்பி நீங்க பேசணும்ல. அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. இல்ல அது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன யூஎஸ்ல இருந்தா வந்தாங்க, அவங்களும் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தானே, அவங்களும் திருப்பூரை சேர்ந்தவங்க தானே, அவங்களும் பக்கத்துல பள்ளிப்பாளையத்துல இருந்து வந்திருப்பாங்கல்ல, ஈரோட்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, திருப்பூர்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, பல இடத்துல இருந்து வந்திருப்பாங்கல்ல. இங்க எல்லாம் என்ன பிரதானம்? தொழில் தான் பிரதானம். அப்போ அந்த தொழிலை பத்தி நீங்க பேசலன்னா என்ன அர்த்தம்? அடுத்த புட் கமிட்டி மாநாடு மதுரையில வைக்க போறாரு, மதுரையிலயாவது இதை பத்தி அட்ரஸ் பண்றாங்க. இதை பத்தி இல்ல, மதுரையில என்னென்ன பிரச்சனையோ அதை பத்தி அட்ரஸ் பண்ணணும். மதுரையை பத்தி பேசணும். அங்க மதுரையை பத்தி மட்டும் பேசாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலை பத்தியும் பேசணும். இங்க பூத் கமிட்டி தான், நான் இல்லன்னு சொல்லல. மீடியா கவரேஜ் நிறைய கொடுத்திருக்காங்க. மீடியா கவரேஜ் நிறைய கிடைக்கும் பொழுது இல்ல, நீங்க அந்த இருக்கிறவங்க பூத் கமிட்டி தானே அது. அவங்க கிட்ட எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்றதுக்கு மட்டும் இல்லாம இங்க என்னென்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லுங்கன்னு பண்ணணும். திருப்பரங்குன்றம் விஷயத்த பேச போறாரான்னு பாக்கணும். மதுரையில அது ஒரு விஷயம் நடந்ததுல, எனக்கு பாஜகவும் திமுகவும் எதிரிகள்னு சொல்றாருல, திருப்பரங்குன்றம் பத்தி அவரோட இஷ்யூ என்ன, அந்த ரீட்டாப்பட்டி விஷயத்துல அவருடைய நிலைப்பாடு என்ன, அதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து பேசி ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். நிச்சயமா பேசணும். நேரம் கொடுத்து பேசி நன்றி. நன்றி.